சுபானக்கம் மக்களே மக்களே நேத்து நைட்டு நம்ம திவ்யா அவர்கள் ஒரு மாதிரி மன உடைஞ்சு துடிதுடிச்சு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க போலயா. ஏன்னா திவ்யாவை பொறுத்தவரத்துக்கு அவங்களுக்கு அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆனா கடைசியில் அந்த ஜெயிலில் ஹோல்ட் பண்ண வச்சாங்க தெரியுமா, அதுதான் அவங்கள ரொம்பவே ஹோல்ட் பண்ணிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்படி யோசிச்சாங்கன்னா, சரி ஓகே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம இந்த டீமுக்காண்டி போட்ட உழைப்புகள்லாம் நாசமா போச்சு, அது ஒன்று பண்ணிட்டாங்கப்பா, சரி ஜெயிலுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு 10 பேர் கூட சேர்ந்து ஜாலியாக தான் ஜெயிலுக்குள்ள போனாங்க. ஜாலியான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மன உடைஞ்சு தான் இருந்தாங்க. ஏன்னா கேமரா முன்னாடி போயிட்டு பிக் பாஸ் என்ன கூப்பிடுங்க, என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, எல்லாருமே ரொம்ப தப்பா கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டு தான் ஜெயிலுக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் தூக்கி வச்சாப்ல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, நான் பஸ்ஸர் அடிக்கிறப்பெல்லாம் உள்ள இருக்க நீங்க எல்லாருமே பேசி யாரையும் ஒருத்தர் வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு. அப்பவே தெரிஞ்சு போச்சு திவ்யாவுக்கு ரைட், இவனை நம்மள வெளியே அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ள இருந்ததுல முக்காவாசி பேர் உங்களுக்கே தெரியும் அந்த டீம் ஆட்கள், அந்த டீம் இருக்காங்களா அந்த டீம் ஏ ஆட்கள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மாத்தி மாத்தி சொல்லி அவங்களே தான் வெளியே வருவாங்க. அந்த வகையில் ரொம்ப தெளிவா ரொம்ப பக்காவா அவங்களுக்குள்ளே பேசி 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 மாத்தி மாத்தி ஓட்டுகளை போட்டு அந்த டீம் ஃபுல்லா வெளியே வந்துட்டு டீம் பி ல இருந்தா 2 பேர் உள்ள மாட்டிருந்தாங்க. கடைசியா மொத்தம் 3 பேர் மாட்டிருந்தாங்க, வினோத் அவர்கள், ஆத்ரே அவர்கள், அடுத்தது நம்ம திவ்யா அவர்கள். இதுல ஆத்ரே திவ்யா இந்த 2 பேருமே டீம் பி சேர்ந்தவங்க. நான் எப்படி பார்க்க போனா டீம் பி காரங்க எல்லாருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இந்த டாஸ்க்ல வின் பண்ணிருக்காங்க. டாஸ்க்ல வின் பண்ணி மொத்தம் 2 பவர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்னு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டியிலுமே அவங்க தான் கலந்துக்க போறாங்க. சோ இந்த லெவலுக்கு அந்த டீம் மொத்தமா பெர்ஃபார்ம் பண்ணி தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஆனா ஜெயில்ல பாத்தீங்கன்னா அந்த டீம் தான் உட்கார்ந்திருக்கு. சோ அந்த வகையில திவ்யா அவர்கள் ரொம்பவே மன உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த டீமை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு வகையில அந்த டீமுக்குள்ள மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணி அவங்களுக்குள்ள இது பண்ணிக்கிறாங்க. அப்படியே மக்களை சின்ன உதவி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே திவ்யா அவர்கள் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா இல்லையா அதை பத்தி உங்களுக்கான கருத்தை இப்பவே கமெண்ட்ல போட்டுருங்க, வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க. என்னோட டீமை பொறுத்தவரைக்கும் என்னோட உழைப்புக்கு மரியாதை கொடுக்கலையே, நான் இந்த டாஸ்க்கு அவ்வளவு உழைப்பு போட்டேன், அந்த டாஸ்க் எவ்வளவு உழைப்பு போட்டேன், நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தேன், டெய்லி டாஸ்க்ல 2 டாஸ்க் சூப்பரா பண்ணிருக்கேன், இவ்வளவு பண்ணியும் என்ன இவங்க பெருசா கன்சிடர் பண்ணவே இல்லல, என்னோட உழைப்பை வந்து இவங்க கன்சிடர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யா ரொம்ப மன உடைஞ்சிட்டாங்க. மன உடைஞ்சு நேத்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துல எனக்கே இந்த ஹவுஸ்மேட்ஸ் மேல ரொம்ப கோவமா இருக்கு ப்ரோ. ஏன்னா என்ன மேட்டர்னு தெரியல, இது நீங்க தான் கிளியர் பண்ணணும். என்னன்னா எல்லா வாரமும் யார் ஜெயிலுக்கு போனாலுமே அவங்களுக்காக ஒரு 2-3 பேர் கண்டிப்பா இந்த ஜெயிலை சுத்தி உட்கார்ந்துருப்பாங்க. போன வாரம் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம எஃப்ஜேயும் நம்ம வினோத்தர்களும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப நம்ம எஃப்ஜேக்காக வியான் அவர்கள் விடிய விடிய அந்த இடத்துல கையை பிடிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி வாரம் வாரம் யார் ஜெயிலுக்கு போனாலுமே அந்த ஜெயிலை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியல ப்ரோ, அந்த டாஸ்க் ஒன்று போனாங்களா, அந்த ப்ரொமோஷன் டாஸ்க் முடிச்சுட்டு வந்து நல்லா சோத்த தின்னானோ ப்ரோ. தின்னதோட சரி இவனை என்ன பண்ணணும்னு தெரியல, அவன் பெட்ல போய் ஒரு மாதிரி மலர்ந்துட்டான் ப்ரோ. ஒரு பையன் இந்த ஜெயில் பக்கத்துல போய் பார்க்கல. இத்தனைக்கும் அந்த ஜெயிலுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா, கானா, வினோத், ஆத்ரே, அப்புறம் திவ்யா வச்சு போய் பார்க்கலாம்ல. திவ்யா சேடா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவ்யாவை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள 2 பேர்ட்ட தான் பேசுவாங்க, பிரஜன், சாண்ட்ரா. இந்த 2 பேரும் போய் பார்த்து பேசலாமே, ஆனா 2 பேரும் போகவே இல்லை ப்ரோ. முக்கியமா பிரஜன் போகவே இல்லை. இதுல பிரஜன் உன்ன தங்கச்சின்னு வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. தங்கச்சி ஜெயிலுக்குள்ள விழுந்து துடிச்சிட்டு இருக்கு. தங்கச்சியே போய் பாப்போம் தண்ணிக்கு நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டு யோசிப்பாருன்னு பார்த்தா எதையுமே பண்ணல ப்ரோ. நேற்று நைட்டு உன்னை சுவாத்த தின்னதுக்கு அப்புறம் வெளியவே போல. பட் இங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒருவேளை அந்த டோரை லாக் பண்றாரா பிக் பாஸ், ஏன்னா எனக்கு தெரியல. ஏன்னா யாருமே வெளியே போல ப்ரோ, சுத்தமா வெளியே போல, யாருமே போய் கண்டுக்கவே இல்லை. சரி ஓகேப்பா, திவ்யாவை தான் போய் கண்டுக்கல. ஏன்னா திவ்யாவை பொறுத்தவரைக்கும் கோமா இருந்தாங்க, கண்டுக்கல. வினோத் இருந்தாரு, வினோத் அவர்கள் உங்க எல்லாருக்கும் நல்ல நண்பரப்பா. வினோத் வந்து காமுலாம் ஜெயிலுக்குள்ள போயிட்டா விடிய அங்கதான் படுத்திருப்பாரு. விடிய நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா வினோத் பாம்போல உட்கார்ந்துருக்காரு ப்ரோ. ஏன்னா அந்த பக்கம் 2 பெண்கள், ஒரே ஒரு பொண்ணு இருந்தா பெருசா தெரியாது, ஒரு கார்னர்ல படுத்து ஒரு பாட்டு தூங்கிடுவார். 2 பெண்கள் இருக்காங்க. அப்ப அவர் எப்படி படுத்திருப்பாரு. அந்த ஜெயிலே கொஞ்சம் குட்டி ஜெயில் தான், ஓகேவா? அப்படி இருக்கும்போது இவர் எப்படி சமாளிச்சாருன்னு தெரியல. நேத்து நைட் ஒரு மாதிரி அந்த ஜெயிலே அமைதியா இருந்துச்சு. இத்தனை வாரங்கள்ல அந்த ஜெயில் இவ்வளவு அமைதியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஜெயில பொறுத்தவரைக்கும் உள்ள இருந்த ஆட்கள் கண்டிப்பா விடிய எதையா பேசிட்டு தான் இருப்பாங்க. என்னத்தையா ஒன்று வளர்த்திட்டு இருப்பாங்க. வளர்த்திட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் போய் பக்கத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா நேத்து ஒரு பய போல ப்ரோ, எதுக்குன்னே தெரியல. ஸோ இங்கே எனக்கு 2 டவுட் இருக்கு. ஒன்று, நம்ம திவ்யா அவர்கள் யாரும் பக்கத்தில் வராதிங்க, தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லிட்டாங்களா என்ன எவ்வளவோ தெரியல. அதனால இவங்க யாருமே பக்கத்தில் போல நான் நினைக்கிறேன். அதை பற்றி தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. 2வது, பிக் பாஸ் டீமை பொறுத்தவரைக்கும் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க யாரும் போகாமல் இருக்க மாட்டாங்க. சும்மா வச்சும் ஸ்மோக்கிங் ரூமாச்சும் போவாங்கல்ல, அந்த வகையில் எவனுமே வெளியே போன மாதிரி தெரியல. என்ன கதைன்னு தெரியல. ஆனா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ. இதே வேற யாரா இருந்தா கண்டிப்பா அந்த ஜெயில் பக்கத்துல போய் ஒரு 2-3 பேராச்சும் படுத்து கிடந்திருப்பாங்க. பட் நேத்து இவங்க ஜெயில இருந்தனால யாருமே பார்க்கல. அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதுல பிரஜன், சாண்ட்ரா வீட்டுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்கன்னா, பிரஜன், சாண்ட்ரா, பாரு இவங்கெல்லாம் எப்படி பேசிக்கிறாங்கன்னா, அவ ஏதோ சரியில்லை,
அவள் நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி இதாக தான் இருக்கா, அவள் நேற்றுலேருந்தே ஏதோ கேம் ஆடுறங்க பதில் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ஒரு மாதிரி டல்லாகவே சுற்றிட்டு இருக்கா, அவள் பேசுறது எதுவுமே சரியில்லை, என்னன்னே தெரில, எப்படி கேட்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ராலாம் பேசிட்டு இருக்காங்க. இதில் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் இப்படியே இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போயிடுவா, இப்படியே இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போயிடுவா, சும்மா வெளியே போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்கா, இப்படியே இருந்தால் வெளியே தூக்கி போட்டுருவாங்க, இது சரி கிடையாது, அவள் இதெல்லாம் பொறுத்துட்டு இந்த கேமுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு விஜய் பாரு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நம்ம பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா, தெரிலப்பா அவள் என்ன மோடில் இருக்காளோ, நம்ம பேச போனாலே ஒரு மாதிரி கத்துறா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிரச்சனை ஒரு மாதிரி கையை வச்சிட்டாரு. ஸோ இங்கே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பக்காவை தெரிஞ்சு போச்சு, நீங்கள் 3 பேருமே சரியான எச்ச. ஏன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட தான் க்ளோஸாக இருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் வீட்டுக்குள்ள 2 நாள் சேடாக சுற்றிட்டு இருக்கும்போது திவ்யா அவர்கள் தான் போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு திவ்யா சேடாக இருக்கும்போது சாண்ட்ரா பெருசாக பக்கத்தில் போகவே மாட்டேங்காங்க. ஒரு 2-3 தடவை மட்டும் தான் போனாங்க, அதுக்கப்புறம் பெருசாக போகவே இல்லை, அவங்க பாட்டு உள்ள வந்து படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ இந்த வகையில் இவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததை நம்ம திவ்யாவை பற்றி பேசணும்னா அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா அவங்க இந்த டாஸ்க்குக்காண்டி பயங்கரமான உழைப்பை கொடுத்துருக்காங்க, முக்கியமாக இந்த டீமுக்காண்டி உழைச்சிருக்காங்க. பட் இந்த டீமில் உள்ளவங்க யாருமே திவ்யாவை கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறதான் திவ்யாக்கான மன வருத்தம். ஏன்னா நேற்று ஃபுல்லாக தான் சொல்கிறாங்க, ஆப்போசிட் டீமை கூட விட்டுருங்க, அவங்க கூட என்னோட விளையாட்டை பார்க்க வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்களா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உங்களுக்காண்டி முழிச்சிருந்தேன்ல, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த டீம் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் தானே உங்களை மெதுவாக எழுப்பி கொஞ்சம் உஷாராக இருங்க, சரி பரவாயில்ல தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணினேன். அப்போ என்னையே நீங்கள் முதுகில் குத்திட்டீங்களே, எனக்கான உழைப்பை நீங்கள் அழிச்சிட்டீங்களா, அப்போ அந்த டாஸ்க்கை நான் ஏன் அவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்து விளையாடணும், அந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணேன், ஜுவல்ஸை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணேன், டெய்லி டாஸ்க்கை 2 டாஸ்க்கை நல்லா ப்ளே பண்ணியிருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கேன், அந்த கேரக்டருக்கான பாடி லாங்குவேஜ் எடுத்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஸ்லாங் எடுத்திருக்கேன், இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கேன், ஏன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் மன வருத்தத்தில் பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் அதே வருத்தம் தான். ஏன்னா நார்மலாக நல்ல ஒரு 6 பிளேயர்ஸை வந்து பெஸ்ட்டுன்னு எடுத்திருந்தா நான் கண்டிப்பாக விட்டுருப்பேன். ஆனால் சபரி சாண்ட்ராவை இவங்க பெஸ்ட்டுன்னு எடுத்தாங்க தெரியுமா, சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது ப்ரோ. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் குப்பை மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க ப்ரோ. சும்மா என்னடி பண்ணா, எக்ஸ்கியூஸ் மீ என்னது இந்த மாதிரி கேட்டால் அது உடனே கேரக்டரா, இந்த மாதிரி மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா போதுமா? அப்படி பார்க்க போனா திவ்யா அவர்கள் அதோட சூப்பரா பண்ணியிருந்தாங்களே, திவ்யா அவர்கள் அதோட சூப்பரா பண்ணியிருந்தாங்க, தேவையில்லாம சண்டை போடல, உங்களை விட அதிகமாக கேரக்டர்ல இருந்திருக்காங்க, சில நேரங்களில் சண்டை போட்டாங்க. பட் சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணும்போது பல இடங்களில் சண்டை போடாமல் தான் சுத்திட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா பல இடங்களில் சண்டை போட்டுட்டு ஊர்கிழவி மாதிரி கதை பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா, நல்லா பண்ண ஒரு பிளேயர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரா, இது என்ன கதை? இதில் ரொம்ப அவங்களுக்கு ஹர்ட்டான விஷயம் என்னன்னா, ஜெயிலுக்குள்ளே லாக் பண்ணுது, கடைசி வரதுக்கு ஜெயிலுக்குள்ளே போட்டு லாக் பண்ணாங்க தெரியுமா, அது ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த எபிசோட் லாஸ்ட்டில் வியானாவை கூட்டு ஒரு மாதிரி பிரித்து மேஞ்சிருப்பாங்களா ஆதிரையெல்லாம். ஏன்னா வியானா ரம்யா இவங்க 2 பேரும் பக்காவாக பிளான் போட்டு இவங்களுக்குள்ளே டப்புன்னு மாற்றி ஓட்டுகளை போட்டு 2 ஓட்டுகள் நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு அவங்கள பேசி வெளியே வந்துட்டாங்க. ஓகேவா, அந்த விஷயம் பார்க்கவே நல்லா பண்ணுறீங்கன்னா குரூப்பிசம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே வந்து ஏதோ அவங்க அந்த டாஸ்கில் கிழிச்சு நட்டின மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரம்யாலாம் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கணும், ரம்யா வியானாலாம் கண்டிப்பாக அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கணும். ஏன்னா வியானாலாம் சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பண்ணவே இல்லை. ஏன்னா அது என்ன கேரக்டர்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, சும்மா சுற்றிட்டு இருந்தாங்க ப்ரோ. கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சு, மேக்கப்பை போட்டாச்சு, சரி சுற்றுவோம், இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தாங்க தவிர அவங்க இந்த கேரக்டருக்காண்டி இறங்கி ப்ளே பண்ணணும், இது என்ன கேரக்டர், இந்த கேரக்டர் என்னென்ன பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. சும்மா சட்டத்துணையை மாற்றிட்டு மேக்கப்பை போட்டு சுற்றினா அது ஒரு கேரக்டர்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த வகையில் வியானா அந்த ஜெயிலை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. இதில் நேற்று நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர வந்திருக்காங்க ப்ரோ லைவில். நான் வரப்போகிற வாரம் வந்து கேம் ஆட மாட்டேன், கண்டிப்பாக நான் கேம் ஆட மாட்டேன், இந்த வீட்டோட்டு எனக்கு வெளியே போகணும், என்னால் முடியாது, உங்களை மாதிரி ஆட்கள் கூட என்னால் இருக்க முடியாது, வரப்போகிற வாரம் நான் கேமே ஆட மாட்டேன், அது என்ன டாஸ்க்காக இருந்தாலும் சரி நான் சும்மா தான் சுற்றிட்டு இருப்பேன், நீங்கள் எல்லோரும் என்னை ஒஸ்ட்டுன்னு குத்துங்க, பார்க்குற மக்கள் வந்து ஒஸ்ட்டுன்னு நினச்சி இந்த வீட்டோட்டு வெளியே எடுக்கட்டு, நானாக தானே கேட்டு வெளியே போக முடியாது, மக்களே எனக்கு ஓட்டுகள் போடாமல் இந்த வீட்டோட்டு வெளியே எடுக்கட்டு, நான் அடுத்த வாரம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சபதம் எடுத்திருக்காப்புல. இப்படி பண்ணார்னா மிகப்பெரிய டவுன்ஃபாலை பார்ப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது. ஓகே, உங்கள் டீம் வந்து உங்களுக்கான உழைப்பை வந்து மதிக்காமல் விட்டுட்டாங்க, அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்ப தப்பு. வரப்போகிற வாரம் வந்து டாஸ்க்கே ஆட மாட்டேன்னு சொல்கிறதுலாம் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பாவமாக இருந்துச்சு ப்ரோ, நேற்று நைட்டு இவங்க யாருமே போல, ஜெயிலில் மட்டும் அப்படி தனியாக காமிக்கிறாங்க, ஜெயில் சத்தமே இல்லாமல் உட்காந்துருக்கு, அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கான எபிசோடில் இந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இந்த 3 பேர் ஜெயிலுக்குள்ளே இருந்தது என்னை பொறுத்தவரைக்கும் தகுதியே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணப்படும், ஏதாச்சும் இன்னைக்கான எபிசோடில் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போடுங்க. திவ்யா ஒஸ்ட் பர்ஃபார்மரா, இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.